ஹலோ கைஸ், நெக்ஸான் ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் டிசிஏ ஓகேவா, டாப் மோஸ்ட் மாடல். இருக்கிறதுல டாப் அண்ட் இது தான். கார் வாங்கிட்டோம். இந்த கார் பற்றின ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதில் அடாஸ் தவிர்த்து மற்ற எல்லாமே கூட்டி கிடக்கு. ஓகேவா, இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த காரு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே நான் புக் பண்ணிட்டேன். அப்போ அது பேரே தெரியாது. ஓகேவா, டாப் மோஸ்ட் மாடல் பழைய காரை வச்சு நான் புக் பண்ணிட்டேன் திருச்சியில். இந்த கார் வரவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் ஏற்ற போகிறாங்கன்னு சொன்னால, அதுக்கு முன்னாடி நான் அந்த கார் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் திருச்சியில் எடுத்ததுனால ஓகே ஏற்றிட்டாங்க. அதுலேருந்து நான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி கட்டிட்டேன். இந்த கார் நான் எடுத்தது 18,20,000 இந்த காரோட மொத்த ப்ரைஸ். ஓகே, சரி இந்த காரை பற்றி சொல்கிறேன். ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நாய்ஸ்லாம் சூப்பராக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. டிசிஏங்கிறனால கியர் ஷிஃப்டிங்கே தெரில, அப்படியே சல்லுன்னு போகுது. காரு ஸ்பீடு போகிறதே தெரியலை. சூப்பராக இருக்குது. கண்ட்ரோலு, ஸ்பீக்கர் சிஸ்டம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே டெக்னாலஜியை கூட்டி தள்ளின மாதிரி அப்படியே லக்ஸரி கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூனிக் கலர் வேறு. உண்மையிலே எல்லாம் சூப்பர். ஓட்டுறதுக்குலேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. வாய்ஸ் கமாண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே. வென்டிலேட்டட் சீட்டு நல்லாயிருக்கு. ஈகோ மோடு, சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு அது நல்லாயிருக்கு. சீட் வந்து கொஞ்சம் போக போக ஹார்டாக ஃபீல் ஆகுது. இது பெட்ரோல் கார் வேறையா, அதனால் போக போக டீசல் வாங்கியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்பீடு, ஆக்சிலேஷனு ஏதோ முக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வாங்கி நான் சென்னைக்கு கிளம்புறேன் அப்போ வந்த ஃபஸ்ட்டு இஷ்யூ இங்கே பாருங்கள். டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை, ஸ்பீடா மீட்டர் ஒர்க் ஆகலை, ஸ்டேரிங்கில் இருக்க பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை. என்ன ஸ்பீடில் போகிறோன்னே தெரியல. 135 போயிருக்கேன். ஃபுல்லாக இருந்துச்சு. போய் நான் ஃபுல்லாக ரீசெட் பண்ணேன், வந்துருச்சு. அப்புறம் கீ இருந்தும் கீ இல்லைன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அது இன்ன வரைக்கும் கத்திட்டு இருக்கு. நான் கார் வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. ஓகேவா, இன்னும் கத்திக்கிட்டு இருக்குது இந்த கீ பிரச்சனை. 360 கேமரா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் லெஃப்ட்டு இல்லை ரைட்டு ஏதாவது ஒன்று டக்கு ஃபிகரே ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சடனாக வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ சொல்லி கார் நின்றுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்ட்ராய்டு ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டோட அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்குது. ஒரு லைட்டு ஒரு மாதிரி அடிக்கும், இன்னொரு லைட்டு ஒரு மாதிரி அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஃப்ரண்ட் லெஃப்ட் வீலு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சின்ன படத்தில் விட்டாலும் டம்முன்னு சவுண்டு கேட்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கி 1 வருஷத்துக்கு டச் ஸ்க்ரீனு பட்டனு ஒர்க் ஆகாமல் அப்பப்போ நின்றோம். அந்த பிரச்சனை இருந்துச்சு. எத்தனையோ அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த டச் ஸ்க்ரீன் இஷ்யூ, பட்டன் இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சமாக சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் சவுண்ட் இஷ்யூவும் ஏதோ நட்டு போல்ட்டு மாத்திரம் சொல்லி மாற்றிட்டு இப்போ அந்த சவுண்டும் வரதில்ல, சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது கீ இஷ்யூ, டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இஷ்யூ. மைலேஜ் சிட்டிக்குள்ளே 8லேருந்து 12 தான். ஹைவேல மேக்ஸிமம் 16.